அவனது வலது கையில் ஒரு சிகரெட். அதனை மெதுவாக இழுத்து புகையை அவன் வெளியேற்றிய விதம் அவனது நிதானத்தையும் அழுத்தமான ஆளுமையையும் பறைசாற்றியது. கார்த்தியின் வலதுபுறம் அவனது பால்ய நண்பனும் நம்பிக்கைக்குரிய வலதுகை என அறியப்படும் வேலு நின்று கொண்டிருந்தான். கார்த்திக்கு சம வயதில்தான் அவனும் இருந்தான். ஆனால் வேலுவின் கண்களில் கார்த்தியின் மீதான விசுவாசம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. எந்த நிலையிலும் கார்த்திக்காக எதையும் செய்ய துணியும் அவன் கார்த்தியின் நிழலாகவே விளங்கினான். இடதுபுறம் 40 வயது மதிக்கத்தக்க சம்பத் இறுக்கமான முகத்துடன் நின்றிருந்தான். அவனது முகத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கும் கடுகடுப்பு கார்த்தி மீதான பொறாமையை லேசாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. கார்த்தியின் இடத்தை எப்பாடுபட்டேனும் பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அவனது ஒவ்வொரு செயலிலும் கலந்திருந்தது. அப்போது சற்று தொலைவில் நின்றிருந்த ஒரு லாரி உரிமையாளர் நடுக்கத்துடன் கார்த்தியின் அருகில் வந்தார். அவரது கண்களில் பயம் அப்பியிருந்தது. இந்த ஆடியோ ஸ்டோரியை முழுசாக கேட்கணும்னா பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சைன் அப் பண்ணும்போது பாப்கார்ன் 100 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 100 கார்ன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு பல எபிசோட்ஸ் கேட்கலாம். இன்னும் பல ஜானர்ஸ்ல பல சூப்பர் ஆடியோ ஸ்டோரிஸ் இந்த பாப்கார்ன் எஃப்எம் ஆப்ல இருக்கு. ஃப்ரீ கண்டென்ட்டும் இருக்கு, பிரீமியம் கண்டென்ட்டும் இருக்கு. பிரீமியம் கண்டென்ட்லாம் ரீசார்ஜ் பேசிஸ்ல ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம்க்கு கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்க வேலட் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம். தினமும் 1 மணி நேரத்துக்கு நீங்க எபிசோட்ஸ் ஃப்ரீயா கேட்டுக்கலாம். ஆடியோ ஸ்டோரிஸ் கேளுங்க, ஜாலியா இருங்க.